மெல்ல விடை கொடு மனமே இந்த நினைவுகள் கனமே. ஹாய் கைஸ், வெல்கம் டு மது vlogs. எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்த்துட்டு போயிடாதீங்க, இல்லை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த மந்த் பர்த்டே அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு அட்வான்ஸாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அந்த கிஃப்ட்டை தான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த vlog நான் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இந்த பேக் ஒன்று கொடுத்தாங்க, நல்லா இருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அவங்க கொடுக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிஜமாவே எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா இது ஒன்று, அப்புறம் இன்னொரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்தாங்க, பார்க்குறேன். இது நான் இப்போ vlog நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்காக கொடுத்தாங்க, எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நான் இப்போ vlog நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ புதுசில் நான் பண்ணதுனால இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தேன். சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அன்றைக்கி கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என்னென்னா, ஃபேர்வெல் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ எங்கள் ஜூனியர்ஸ் பிள்ளைங்க தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, ரொம்ப மெமரபுளாக அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, எங்கள் கிளாஸில் மொத்தம் 41 பேர். ஸோ எல்லாரையுமே மொத்தமாக கூப்பிட்டு ஸோ எங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே எல்லாரையும் மொத்தமாக நிற்க வச்சுட்டு எல்லார் கையிலையும் கிஃப்ட்டை கொடுத்துட்டு, ஸோ அதை நாங்கள் சொல்லும் போது தான் பிரிக்கணும், அதை வச்சு பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஸோ 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் அதை ஓப்பன் பண்ணோம். அதை ஓப்பன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் சாங்கு, ஐயோ மெல்ல விடை கொடு மேடமே, அந்த சாங் இருக்கு இல்லையா, விஜய் படத்துலையா? ஸோ அந்த சாங்கை வேறு போட்டு விட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அந்த சாங்கையும் அப்புறம் அந்த ஒரு கிஃப்ட்டையும் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஃப்ரெண்ட் தான் இது. நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோ இது. ஆக்சுவலி எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட்டு ஃப்ரேம் தான் நான் நினைக்கல. ஏன்னா இது நாங்கள் குரூப் சைடு கட்டி நாங்கள் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ இதை அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆன் த ஸ்பாட் நான் அழுதுட்டேங்க. ஸோ என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டாங்க. ஐயோ, எனக்கு இடையே ஒரு மெமரபிள் டேவாக தான் இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த டே ஒரு மெமரபிள் டேயாக ஆக்குனதுக்கு தேங்க்யூ மை டியர் ஜூனியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.